தன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/2/2026 சனிக்கிழமை, தை மாதம் 24ஆம் நாள், சஷ்டி திதி இன்று நள்ளிரவு 2:54 வரை, சித்திரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல அறிமுகங்கள், திருப்புமுனையான சம்பவங்கள், உற்சாகம், புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 11ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருந்தால் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கு 6, 7, 2 அதிபதிகளான புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருக்கனால கடந்த காலத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தவங்க, கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தவங்க, அல்லது மனைவியால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, மனைவி கொஞ்சம் சண்டையில் இருக்கிறாங்க, அல்லது கோர்ட்டு கேஸ் போய்கிட்டு இருக்கு, குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியாக ஒரு கடினமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அந்த சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான நல்ல தீர்வுகள் கிடைப்பதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. எதையும் ஒரு தைரியமாக அப்ரோச் பண்ணக்கூடிய தன்மை இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வரும். வயதிற்கேற்றாற் போல ஒரு 20 வயதுக்காரருக்கு இன்றைக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம், எதிர்காலத்தில் எந்த துறை நமக்கு ஏற்றது என்பதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய தன்மை. கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வியாபாரம் பண்ணாங்க, தொழில் புதுசாக ஆரம்பித்தாங்க, அல்லது ஆரம்பித்த வியாபாரத்திற்காக இந்த இடத்துல கடன் வாங்கினேன், வட்டி கூட கட்ட முடியாத அளவிற்கு கடன் தொல்லைகள், அல்லது சம்பாதிச்சு கடனை கட்டுறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் தான் போய்கிட்டே இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றுற அளவிற்கு எந்த விதமான பெரிய வருமானங்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு கொஞ்சம் என்ன செய்வது ஏது செய்வதுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நிம்மதிகள் வரக்கூடிய தன்மை. இந்த விஷயத்தை வச்சு அப்படியே கடனை அடைச்சிடலான்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 60 வயது 50 வயது மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆரோக்கிய பின்னடைவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, தலைவலிக்குது, கால் வலிக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொன்னால் அதில் வேறு மாதிரி ஆகிடுமோன்னு ஒரே மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க இல்லையா, அவர்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் எந்த குறைவும் இருக்காதுங்க, கவலைப்படாதீங்க. பெரிய அளவில் உங்களுக்கு சிக்கல்கள் வராது என்கின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெண்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணி அழுத்தம்னு சொல்லப்படக்கூடிய வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீரும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான ஆரம்பமும் இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் வந்தாலே அவங்க அந்த குருவின் பார்வை இருக்கிற வரைக்குமே ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய அமைப்புகள், பாசிட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, எதுலேயும் ஒரு நல்லது தாங்க நடக்கும், இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீருங்கன்ற மாதிரி மனசு கொஞ்சம் தெம்போடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2, 5 தனாதிபதி மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய புதனும் இப்போது 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வலிமையாகவே இருக்கிறார். ஐயா, இங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மன சஞ்சலம் அப்படி இப்படி எதனா கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 3 சுபர்களும் இன்றைக்கு ஒரு கோண அமைப்பில் இருக்கிறாங்க. குரு, சுக்கிர, புதன் 3 பேருமே இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருப்பது, 2 10ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பது என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதிலும் குறிப்பாக பேசி பிழைப்பவர்கள்னு அடிக்கடி சொல்லக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடிய
செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தொலைபேசியில் பேசுகிறது மூலமாக செல்ஃபோனில் அப்படி பேசித்தாங்க அந்த இதை சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரியாக வாடிக்கையாளரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வேலைகளில் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரியான பேச்சுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்று முதல் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்மாமன் உறவுகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வலிமையாகவே இருக்கும். தாய்மாமனோடு அந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, அல்லது இளைய பருவத்தினருக்கு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அத்தை பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது இங்கே கொஞ்சம் பெரியவங்களுக்குள்ள ஒரு சிக்கலாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாமே இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே கண்டிப்பாக அமைங்க. 10ஆம் இடம் இன்றைக்கு ராசிநாதன் வலிமையான அமைப்பில் இருக்கிறனால என்ன தொழில் பண்ணலாம், ஏது தொழில் பண்ணலாம், வேலையை விட்டுறலாமா அல்லது தொழில் பண்ணலாமா, இந்த வியாபாரத்தை இப்படி பண்ணலாமா, புதுசாக ஒரு கிளை ஆரம்பிக்கலாமா, போட்டியாளர் இப்படி பண்ணுறாரு, நம்ம வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு தொழிலை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரியான சிந்தனைகள் முழுக்க இன்னும் ஒரு வாரத்திற்கு 10 நாட்களுக்கு தொழிலை பற்றியே அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த சிந்தனைகள் எல்லாமே செயல் திட்டமாகி செயல் வடிவமாகி லாபத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு பெரிய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு குருவின் தொடர்பில் இருக்கிறாங்க. ராசியில் குரு இருக்க ராசிநாதனை குரு பார்க்க ராசிநாதன் தன்னுடைய நண்பரான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. எதையாவது முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்து இதை செய்யலாம் அதை செய்யலாமா இன்னைக்கு செய்யலாமான்னு கொஞ்சம் யோசனையிலே இருந்திருப்பீங்க இல்லையா, இந்த விஷயத்தை இப்போ ஆரம்பிக்கலாமா அப்போ ஆரம்பிக்கலாமான்னு சில விஷயங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் தகுதியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக விலகி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க, நானும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதைவிட சரியாக பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இனிமேல் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. 9ஆம் பாவகம் இப்போது ஓரளவிற்கு நல்ல சுபத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, அப்பாவுடைய சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்த நிலைமை, சில பலருக்கு கொஞ்சம் ஒரு இது கிடைக்க முடியாத ஒரு சூழல், ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல, அல்லது என்னுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இது நடக்கலை அது நடக்கலை, திருமணமே இன்னும் ஆகலைங்க, திருமணம் ஆனாலும் நான் கொஞ்சம் செட்டில் ஆகலைங்க, வேலை தொழில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்கன்ற மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான ஆரம்பங்கள் அடிப்படை அறிமுகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை, இந்த மாதத்திலேயே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், மனிதர்களாக பிறந்து ஒரு அவதாரங்களாக மாறிய ஸ்ரீ மகாபெரியவர் மற்றும் ஸ்ரீ ரமணர் போன்றவர்களுடைய அதிஷ்டானங்களை அப்படியே தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம்லாம் கிடைக்கக்கூடிய ஆன்மீக எண்ணங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மிதுனராசியில் பிறந்தவர்கள் சிலருக்கு நேர்த்தி கடன்கள் குலதெய்வ அமைப்புகளோடு பார்க்கக்கூடிய சில நல்ல பலன்கள் நல்ல பயன்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அறிமுகங்கள் இருக்கும். எப்போதோ ஒருத்தர் தொடர்பை விட்டு போய் ஒரு ஊரில் இருந்திருப்போம், அல்லது ஒரு இடத்துல படிச்சிருக்கலாம், ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கலாம், அந்த நேரத்தில் டக்குன்னு அறிமுகமாகி நம்ம இன்னொரு இடத்திற்கு மாறுகிறோம் இல்லையா, அப்பொழுது அந்த தொடர்புகள் அறிமுகங்கள் விட்டு போயிருந்த ஒருவரை
திடீரென இப்போ பார்த்து மறுபடியும் அந்த நட்பை புதுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல இன்றைக்கு புதனும் சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏதோ ஒரு 6 மாதமாக பரவாயில்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்த சோதனைகள்லாம் இப்போ இல்லைங்கன்ற நிலைமையில தான் கடகராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாருக்குமே இனிமே நீங்கள் கஷ்டமே படமாட்டீங்க, நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. இப்போது என்ன பிரச்சனைகள் இருக்கோ, சொந்த வாழ்க்கையில் இருக்குது பிரச்சனை, அல்லது வேலையில் இருக்குது, தொழிலில் இருக்குது, பொருளாதார முன்னேற்றமே இல்லை, நானே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லா இல்லாமல் இருக்கிறேன், சில தோல்வி மனப்பான்மைகள் என்னை போட்டு அப்படியே சுற்றி அடிக்குது, ஏன்னா கடந்த கால அமைப்புகள் எனக்கு நல்லா இல்லையே, நல்லா இருந்திருந்தால் தானே இன்றைக்கி நான் செழுமையாக இருப்பேன் என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே கொஞ்சம் தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நீங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை, உயர்வானவர்கள். இதோ கண்ணுக்கட்டிய தூரத்தில் உங்களுடைய வெற்றி இருக்கிறது என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், சிலருக்கு ஊர் மாற்றம், சிலருக்கு வேலை மாற்றம். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துடைய அறிகுறி தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாளை சொல்லலாம். சிலருக்கு வெளி மாநிலம் போகிறது, மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறது, சிலருக்கு வெளிநாட்டிற்கே போகக்கூடிய அமைப்புகள். ஏற்கனவே வெளிநாடு வெளி மாநிலத்தில் வெளியிடங்களில் தாங்க இருக்கிற இடத்துல நான் இன்னும் செட்டில் ஆகாமல் இருக்கிறேங்க, இந்த படிப்பை முடிக்க முடியல, இந்த வேலையை முடிக்க முடியல, ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு வாகனம் வாங்கலான்னு இருக்கிறேன், இது எல்லாத்துக்குமே சரியாகவே அமையலன்ட்டு தொட்டது துலங்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க பலனையும் சொல்லணும். ஒரு 3 வருஷமாகவே பணம் போயிடுச்சுங்க, ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு, ஒருத்தர்கிட்ட நம்பி ஏமாந்துட்டேன், இந்த தொழிலில் போட்டேன், எங்கேயுமே காசை காணோன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு முன்னேற்றமான நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகத்தினர் எல்லோருக்குமே இந்த நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 2 சுபர்கள் இன்னைக்கு ராசியை வலுத்து பார்க்கறதுனால கொஞ்சம் காலையில் எழுந்திரத்துலேருந்தே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு உற்சாக அமைப்பில் தான் இன்னைக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருமே இருப்பீங்க. 11ஆம் இடத்துல குரு இருந்து இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கக்கூடிய காரணத்தினால் ஆண்கள் எல்லாருக்குமே மனைவியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனைவி அமைப்புகளின் மூலமான சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவியை பற்றி சொல்கிறீங்கய்யா, கல்யாணம் ஆகாத என்னை மாதிரியான இளைய பருவத்தினருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வாழ்க்கை துணை இவர்தான் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இவர் நண்பராக இருக்கிறார், இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக வாழ்க்கை நல்லா இருக்குமே என்கின்ற மாதிரியாக மனதிற்குள் சில உறுதிப்பாடுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நம்ம ஒரு நண்பருக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு நண்பருக்காக நம்ம எதை வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நண்பர் நமக்கு ஏதாவது திருப்பி செய்வார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அது மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் இப்போது அமைந்து அந்த நண்பருடைய உண்மையான முகம் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போகலான்ற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கும். கடந்த 1 மாதமாகவே அல்லது சில வாரங்களாகவே கூட்டு குடும்பத்திலிருந்து அப்படியே பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டே வெளியே வந்துடலாம், அல்லது கூட்டு தொழிலிருந்து அப்படியே வெளியில் வந்துடலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் போகாதீங்க, அது இப்போதைக்கு சரி வராது. இன்னும் ஒரு வருடத்திற்காவது நீங்கள் கூட்டாகவே இருந்தாக வேண்டும். தனி கொடுத்தனம் போக வேண்டாம், தனியாக இந்த தனி ஆவர்த்தனம்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் சரியாக வராது என்கின்ற ஒரு சில படிப்பினைகள் சிலருக்கு அறிவுக்கண் திறக்கக்கூடியது, ஞானோதயம் வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற அமைப்பு அப்படியே உங்களுக்கு புரியக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு சட்டப்பூர்வமான வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய, ஏதிலும் நேர்மை நியாயமாக நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. எப்போதெல்லாம் ராசிநாதன் சுக்கிரனோடு எப்போவுமே அப்படியே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னாலும் குருவின் பார்வையில் அவர் வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவராக வருகிறார். 6ஆம் இடத்துல 3 சுபர்கள் உங்களுக்கு தொடர்புல இருக்கிறாங்க. புதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பது குருவின் பார்வை என்கின்ற காரணத்தினால் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நன்மைகள் எங்கிருந்து வரும்? எதிர்ப்புகள்கிட்ட இருந்து தான் நன்மைகள் வரும். எதிரி இல்லைன்னா சக்சஸ் இல்லை அப்படின்றது ஒரு பழமொழி. எதிரிகள் இருந்தால் தான் அவரை நம்ம ஜெயிக்க முடியும். அப்பதான் நீங்க வெற்றி வீரனாக ஆக முடியும். எதிர்ப்பே இல்லைன்னு வைங்க, போட்டியே இல்லைன்னு வைங்க, நம்ம கொஞ்சம் சோம்பலாய் போயிடுவோம்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரியாக இன்றைக்கு எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த அந்த எதிர்ப்பை நல்ல விதமாக சமாளித்து வெற்றி வீரனாக கன்னியாராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், எதிர்காலத்திற்கு தேவையான சில பல விஷயங்களை இன்றைக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கையில் இருக்கிற பணம் பத்தாது. இன்னொரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ கடன் வாங்கினா தான் அதை வச்சு கொஞ்சம் டெவலப் ஆகலாம். ஆனால் டெவலப் ஆக முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை, அதனால் ஒரு தைரியமாக கடன் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இந்த சில நிலைகள் மாறுபடலாமே தவிர வளர்ச்சிக்கான சில விஷயங்கள் இன்றைக்கு அடிகோலக்கூடிய ஒரு சரியான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஹவுசிங் லோன் என்று சொல்லப்படக்கூடிய வீட்டு கடன்கள் வரக்கூடிய அமைப்பு. ஒரு வண்டி வாங்குறதுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன்றதுல வண்டி தாராளமாக வாங்கலாம். அந்த வண்டியை நம்ம சொந்த உபயோகத்திற்கு மட்டுமில்லை, அதை வைத்து வருமானம் வருவதற்கான சில விஷயங்களும் நடக்கும் என்கின்ற மாதிரியாக 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து இன்றைக்கு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தொழிலும் அதன் மூலமாக வளர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருக்கும். மேற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மேற்கு மாவட்டங்களோடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள், இந்த பாருங்க இன்னைக்கு வேர்ல்டு சுச்சுவேஷனே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க, இதை ஏற்றுமதி பண்ணலாமா அதை ஏற்றுமதி பண்ணலாமான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே தெளிவுகள், தீர்வுகள். கவலைப்படாதீங்க, எதுவும் பெரிய அளவில் மோசமாக போய்விடாது, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய தெளிவுகளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுக்கிரனும் துலாம் ராசியும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே ராசிநாதன் இருவருமே குருவின் பார்வையில் இருந்து அந்த ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல சிறப்புகள் ஏற்படும். சிறப்புகள்னா என்ன? மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்கள் எழுத போகிற பரீட்சை எல்லாம் டாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நீட்டுக்கு தயாராகிறீங்களா, 10th எழுத போகிறீங்களா, +2 எழுத போகிறீங்களா, அல்லது IITன்னு சொல்லப்படக்கூடிய அந்தந்த விஷயங்கள், என்ஜினியரிங்காக இந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, ஆராய்ச்சிக்காக இந்த யூனிவர்சிட்டியில் தான் எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியாக மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தாற் போல நல்ல மார்க்குகள் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கும் என்பதற்கான சில அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல இது கண்டிப்பாக நடக்கும். ஒரு 20 வயதுக்காரருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், 40-60 வயதுக்காரருக்கு வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? ராசியும் ராசிநாதனும் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால், ராசிநாதன் 5ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியோடு இருக்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரைக்குமே கணவரை பற்றி அப்படியே குறை கண்ட ஒரு அமைப்பு, அல்லது அம்மா வீட்டிலேருந்து எனக்கு கொடுக்கறத கொடுக்கவே மாட்டேன்றாங்க, மாமியார் வீட்டில் என்னால் பேசவே முடியல, கல்யாணத்துக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னாங்க, அதோட இன்னும் பழைய காலத்திலே இருக்கிறாங்க, பெண்களுக்கு சொத்துரிமையெல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆண்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு நிகராக எனக்கும் சொத்தில் பங்கு இருக்குன்னு சொன்னால் யார் நம்புகிறாங்க? காலம் மாறி போச்சுன்னா யாருமே நினைக்க மாட்டேன்றாங்களேன்ட்டு கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மற்றும் கணவன் மற்றும் பிறந்த
பிறந்த வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகளை கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உங்களுடைய மனம் போலவே சில விஷயங்கள் நடக்கும் என்பதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50-60 வயது தாண்டியவர்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இல்லாத வரைக்கும் அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த தொழிலை பார்க்கலாமா அந்த தொழிலை பார்க்கலாமான்ற இந்த ஒரு கன்ஃபியூசஸான ஒரு குழப்பமான ஒரு நிலைமைகள்லாம் மாறக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களில் வயதிற்கேற்றார் போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இன்றைக்கு புதனும் சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மனதிற்கும் உடலுக்கும் இதம் தரும் சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தாய் என்கின்ற தெய்வத்தோடு முரண்பாடுகள் கொண்டிருந்த விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி அதற்கான தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. நான் சொல்லி அம்மா ஒன்று செஞ்சு தர மாட்டேன்ட்டாங்க, அல்லது என்னுடைய ஒரு விஷயத்திற்கு அவங்க சம்மதம் கொடுக்க மாட்டேன்றாங்க, இது இப்படி பண்ணலாமா அது அப்படி பண்ணலாமா, என்னை நம்புங்கம்மா, எனக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு, நானும் கொஞ்சம் விவரம் தெரிந்தவராக மாறிட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுங்க, அம்மா அந்த காலத்து டைப்பாக இருக்கிறாங்க, ஓல்டு டைப்பாக இருக்கிறாங்கன்ட்டு நினைக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் என்னதான் ஓல்டாக இருந்தாலும் அவர்களுடைய அனுபவம் என்பது அனுபவம் தான் என்பதை உணரக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மா உங்களுக்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். என்ன இருந்தாலும் நம்முடைய குழந்தை தானே, ஆசைப்பட்டு கேட்குறாரு, சரி ஒரு வகையில் இதை இப்படி பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக தாயின் மனமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வடக்கு திசையிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கு இல்லையா. வட மாநிலங்களுக்கு போய் படிக்கணும்னு நினச்சவங்க, வட மாநிலத்தில் போய் ஒரு யூபிஎஸ்சிக்காக இந்த டெல்லியில் தான் போய் இந்த இன்ஸ்டியூட்டில் தான் சேரணும்னு நினைக்கிறேன், ஒரு உயர் பதவி ஒரு உயர் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் தாங்க என் கனவு என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்திலிருந்தே அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வடக்கு திசை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அடுத்த வாரத்திலே பாருங்களேன், அந்த 10ஆம் இடத்தை இன்றைக்கு 2 சுபகிரகங்கள் வலுத்து பார்க்குறாங்க இல்லையா. இன்டர்வியூ போகிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பதில் கொஞ்சம் தெளிவுகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த துறை தான் உங்களுக்கு ஏற்றது என்பதில் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், உங்களுக்கே சிலருக்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே எவ்வளோ நாள் தாங்க 2 வீலரில் போகிறது, கொஞ்சம் அப்படியே ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கலான்னு பார்க்குறேன்ற மாதிரியாக வாகன மாற்றத்தை இயல்பாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வயதிற்கு ஏற்றாற் போல சகல விதத்திலும் நன்மைகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சோம்பல் தன்மை கூட கொஞ்சம் அப்படியே வெளியே போகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல 3 சுபர்களுடைய தனி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். 3ஆம் இடத்துல இன்றைக்கு புதன் சுக்கிரன் ராகுவோடு இருந்தாலும் கூட குருவின் பார்வை மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சிலர் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இந்த நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லைன்ட்டு ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி விட்டு வந்திருப்பீங்க இல்லையா. அவங்க எல்லாரும் இன்னைக்கு கரெக்டாக ஒரு முடிவெடுத்து இன்னைக்கே அதை ஆரம்பிச்சிடலாம்ப்பா என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய புத்துணர்ச்சி மிக்க அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஒரு 15 நாட்கள் இந்த புதன் சுக்கிரன் அமைப்புகள் இன்னும் தெளிவாகவே 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கும்ன்றதுனால ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார், நம்மளை விட கூடுதலாக ஒரு அதிகாரம் உள்ள துறையில் இருக்கிறார், அல்லது பணம் படைத்தவராக ஒரு பெரிய இதில் செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கிறார், இவரை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரத்திலேயே ஒரு வாரத்திலேயே சகலமும் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஆரம்பமாகும் சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பி
தங்கைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தங்கைக்கு வாழ்க்கை சரியில்லை அல்லது தங்கைக்கு இன்னும் வாழ்க்கையே அமையலை, தம்பி இப்படி இருக்கிறார், அவருடைய சில பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்க மாட்டேங்குது, அல்லது நம்ம பேச்சை கேட்கறதில்ல, அப்பா அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அண்ணன்னு மதிக்கிறதில்ல, அக்கான்னு மதிக்கிறதில்ல, இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ளேயே இளைய சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொறுப்புள்ள அண்ணன் அக்காள்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய மனசை இளையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், கிழக்கு திசை பயணங்கள் வரக்கூடிய தன்மை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே படிப்பதற்காக அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒன்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே அங்கே இருப்பவர்களுக்கு அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல தொழில் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையுங்க. தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு. இனிமேலிருந்து தான் பணம் சீரான வகையில் ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாளாக என்னங்க பணத்தை கண்ணால் கூட பார்க்க முடியலங்க, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் பாக்கெட்டில் இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை சீராக நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாசமானால் இதுதான் வருமானம், அந்த வருமானமே போதுமானதாக இருக்கும் என்கின்ற ஏற்ற இறக்கங்கள் இல்லாத ஒரு சீரான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இதை கண்டிப்பாக சொல்ல முடியும். 2ஆம் இடத்துல இன்றைக்கு புதன் சுக்கிரன் இருவருமே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலையில் ஒரு நல்ல மாற்றம், அல்லது தொழிலில் ஒருத்தர் கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது இங்கே தான் அந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல தான் வெற்றி இருக்குது, இந்த இடத்துல தான் நல்ல தொழில் அமைஞ்சிருக்கு, இந்த இடத்த இந்த விஷயத்தை இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற சில வழிகாட்டுதல்கள் இந்த மாதிரியான நபர்கள் மூலமாக வரக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட ரொம்ப பிரச்சனை, கணவன் மனைவி பேசாமையே இருக்கிறோம், கல்யாணமும் இது வரைக்கும் ஆகவே இல்லை, இந்த மாதிரியான அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல கடந்த சில வருடங்களாக ஒரு 5 வருஷமாகவே நான் நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் குடும்பத்திற்கு தேவையான, உங்களுக்கு தேவையான அத்தனை மாற்றங்களும் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. கடந்த காலத்தில் ப்ராமிஸ் பண்ணி அப்படியே செய்ய முடியாமல் போனவங்க, ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தேன், மாதம் இவ்வளோ கட்டணும், டிஃபால்ட் ஆகிப்போச்சு, ஒரு டியூ கூட ஒழுங்காக கட்ட முடியல, அட போங்க சார், மாத வாடகையே சரியாக கொடுக்க முடியாத அளவிற்கு வருமானம் உன்னப்படி என்னப்படி அப்படி மாதிரி தான் இருக்குது என்கின்ற நிலைமையில் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நிரந்தர நல்ல வருமானம், ஓரளவிற்கு சிக்கனமாக இருந்தாலும் கூட சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் நல்லா இருக்குதுங்க. வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக விலகும். வேலையை விட்டுறலாமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தைரியமாக வேலையை விட்டுட்டு நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கூட வருமானங்கள் நன்றாக வரும் என்கின்ற நம்பிக்கைகள், அதற்கான ஆதரவுகள், நம்பிக்கை மட்டும் இருந்தால் போருமா, ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா, அந்த மாதிரியான சப்போர்ட்டுகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. படிப்படியாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே ஒரு உயர்நிலையை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அதற்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்கி அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியோடு 3 சுபர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பட்ட கஷ்டம்லாம் அப்படியே தீரப்போதுங்க, நல்லபடியாக தீரப்போதுங்க என்கின்ற மாதிரியான தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சு, மதிப்பு மரியாதைலாம் போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்கேயும் போகலை, அது அப்படியே திரும்பி வரப்போகிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கீழே விழுந்த இடத்திலிருந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியும் என்கின்ற அருமையான நல்லவைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் ராசிக்கு மட்டும்தாங்க இப்போ 3 சுபர்களுடைய தொடர்புகள் தெளிவாக இருக்கின்றன. அருமையான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் எந்தெந்த தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்களே அப்படியே மறுபரிசீலனை பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த இடத்துல எப்படி ஸ்லிப்பானோம், அந்த இடத்துல எப்படி ஸ்லிப்பானோம், ஏன் இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததற்கு நம்மளும் ஒரு காரணமா, அல்லது இவரை நம்பினது ஒரு காரணமா, இந்த இடத்துல இப்படி செஞ்சிருக்க கூடாதா, அந்த இடத்துல அப்படி செஞ்சிருக்க கூடாதா என்கின்ற
தன்னை பற்றிய ஒரு சுய மதிப்பீடு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப முக்கியமாக இதுவரைக்குமே எதையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்த அந்த சோம்பல் தனம் இன்றிலிருந்தே அப்படியே கும்பராசிக்காரர்கள்ட்ட கண்டிப்பாக விலகுகிறது. ஜன்மச்சனி ஆரம்பித்து முடிஞ்சும் கூட ஒன்றும் நல்லது நடக்கலைங்க, ஒரு 10 மாதமாகவே நான் அப்படியே தான் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்தே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அமையும். முன்னேற்றம் இனிமேல் சீராக இருக்கும் என்கின்ற எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக வந்திருக்கிறது நமக்கு என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. 7ஆம் இடத்திற்கு இன்றைக்கு சுக்கிர பார்வை புதன் பார்வை இருக்கிறதுனால கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிஞ்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த அமைப்புகள் எல்லாமே பிரிய வேண்டாம், குழந்தைகளுக்காகவாவது சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஒருவரை ஒருவர் பொறுத்து போவதன் மூலமாக இன்னும் சில காலம் நல்லாவே இருக்கலாம் என்கின்ற மாதிரியான தெளிவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மனமும் நல்லால உடம்பும் நல்லாலன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். நல்ல மருத்துவம் பாக்கியங்கள் கிடைப்பதற்காக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கல, இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அலோபதி பார்க்கலாமா, ஆயுர்வேதா பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான நாளாக நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம், நல்ல வழிகாட்டுதல்கள், நல்ல அறிவுரைகள், அதை கேட்டு நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய 3 சுபர்கள் ராசியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற சிறப்பான நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரனும் புதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளாக செலவுகள் விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அட போங்க சார், டெய்லி இப்படித்தான் சார் நடக்குது, இன்றைக்கி என்ன சார் புதுசாக இருக்க போகுதுன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்ன ஒன்று, இன்றைக்கி சுப செலவுகளாக இருக்கும். செலவுகள் பண்ணாமல் ஒரு மனிதர் இருக்கவே முடியாது. எதையும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காசை கொடுத்து செலவு பண்ணி தான் வாங்குகிறோம். ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, நமக்கு இனிய ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும் சரி, அதன் மூலமாக செலவுகள் வந்து தானே தீரும். இந்த அமைப்பில் அசுப செலவுகளாக இல்லாமல், இது வரைக்கும் மெடிக்கலுக்கு அப்படி செலவாகி போச்சு, தேவையில்லாமல் ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அல்லது குழந்தை ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டாரு, அவருக்கு அது தேவையில்லை, இவருக்கு தேவையில்லை என்கின்ற மாதிரியான விரைய செலவுகள் எல்லாம் நின்று சுப செலவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். மீனராசியில் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் என்பதை ஒவ்வொரு ராசி பலன்லையும் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு வரேன். குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அதை தொட்டா குத்தம், இதை தொட்டா குத்தம், இந்த மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் எங்கள் மேலே தான் தூக்கி போட்டு பழியை சுமத்துறாங்க என்கின்ற மாதிரியாக நிலைமையில் இருந்த அத்தனை இளைய பருவத்தினருக்கும், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நன்மைகள், மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூர இடங்களில் போய் படிக்கணும், தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகணும், குறிப்பாக மேற்கு திசைக்கு போகணும், ஐரோப்பா போகணும், லண்டன் போகணும், ஜெர்மன் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய, அல்லது ஏற்கனவே அங்கிருந்து விசா இப்படி வருமா அப்படி வருமானு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு மெடிக்கல் சீட்டு இந்த வருஷம் என்னதான் மீனராசிக்கார இளைஞர்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த வருஷம் போட்டித் தேர்வில் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியது நீங்களாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கிறீங்க இல்லையா. ஒரு நீட்டு தேர்வில் சக்ஸஸ் ஆக முடியுமா என்கின்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு குழப்பமே தேவையில்லை. இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக இருக்கும் என்கின்ற அதற்கான ஆதார சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல வரவுகளும் அதிகமாக வரக்கூடிய, மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவிற்கே வருமானம் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு.